The holidays mean more travel, more shopping, more time online, and more personal info in more places that could expose you more to identity theft. But LifeLock monitors millions of data points per second. If your identity is stolen, our US-based restoration specialists will fix it guaranteed or your money back. Don't face drained accounts, fraudulent loans, or financial losses alone. Get more holiday fun and less holiday worry with LifeLock. Save up to 40% your first year. Visit lifelock.com/podcast. Terms apply. உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க வீடு பாக்குற அந்த வீடு லைக் படி ஏறி போகணும். அவருக்கு ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்ததுனால அவர் அந்த படி ஏற மாட்டேன்ட்டாரு. அப்ப பாக்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழே இறங்கி ஒரு ஜவமாலை மாதிரி எங்க அப்பா கழுத்துல போட்டாங்க. போட்ட கையோட அத்தனை நாள் சீக்குன்னு இருந்த ஒரு ஆளு அந்த படியை ரொம்ப ஈஸியா ஏறிட்டாரு. மிஸ் ரொம்ப நார்மலா ஏறி மேல போயிட்டு உட்காந்துட்டு அப்புறம் அவங்க ஐயா அவங்க லேடி, அவங்க உடம்புல ஐயா தான் வந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஜவமெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கனி எல்லாம் கொடுத்து இது இங்க சுத்தப்படுத்த முடியாது, வீட்டுலதான் சுத்தப்படுத்தணும், சம்திங் என்னமோ அவரோட உடம்புல இருக்கு. சோ அதுதான் இத்தனை நாள் அவர் சீக்குன்னு இருந்துச்சு. பட் அவருக்கு சீக்கு இல்ல அந்த மாதிரி சொன்னாங்களா. அப்புறம் என்னடா அவங்க இப்படி சொல்றாங்களா அப்படின்ட்டு அப்புறம் அவங்க இப்போதைக்கு நான் வெறும் உங்களுக்கும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் பாதுகாப்பு கொடுத்து லைக் கனி, பச்சை பேரு, அப்புறம் இன்னொரு கல்லுப்பு ஜாமா சம்திங் அம்மா கிட்ட கொடுத்து வீட்டு வாசல்ல தெளிக்க சொன்னாங்க. தெளிச்சுட்டு அந்த அன்னைக்கு சாயி செய்ய வர அன்னைக்கு தங்கச்சி நானு எல்லாருமே அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்பாக்கு அந்த ஜவமாலையை கழுத்துல போட்டு விட்டு கீழே இறங்க சொல்லிட்டாங்க. அப்பாவும் இறங்கிட்டாரு. என்னைய மட்டும் மேல உட்கார வச்சுட்டு அப்ப நீ போவாத அப்படின்னாங்க. உட்காந்துட்டேன். இப்ப லைக் இந்த மாதிரி சாகி எல்லாம் செஞ்சா சம்டைம்ஸ் இந்த பேமெண்ட் எல்லாம் வாங்குவாங்கல்ல மீஸ். நான் நினைச்சிட்டேன் அதுக்குதான் அவங்க நம்மள உட்கார சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு என்னோட அவங்க கை மேல பிடிச்சு நான் உனக்கு இது சுத்தம் பண்ணி கொடுப்பேன், ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அழுவே வந்துருச்சு. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு. கொஞ்சம் உதவி செய்ய மாட்டீங்களா ஐயா, நீ ரொம்ப தாமதமா கூட்டி வந்திருக்க, நான் உனக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனா நான் சுத்தம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்றாங்கன்ட்டு ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் சொன்ன உதவி செய்யுமா, எல்லாம் கடவுளோட வரோம் சொல்லிட்டு சுட்டுட்டாங்க. அப்ப இதுக்கு நான் பேமெண்ட் கேட்டேன் அவங்க கிட்ட. இல்ல இந்த இதுக்கு உனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் நீ இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் எதுவுமே நான் கேட்க மாட்டேன், உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுபடியே நீ செய்யின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. இறங்கி வந்தோடனே எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்டா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லி அந்த அன்னைக்கு நைட்டு எங்க அப்பாவையும் அம்மா வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் ஹஸ்பண்ட் இப்போக்கு கிளம்பி வந்துட்டோம். கீரா இன்னொரு எங்களுக்கு ஒரு 4 days சென்று நாங்க அந்த சாங்கியை செய்ய திருப்பி போனோம். அந்த அன்னைக்கு சாங்கியை செய்யற அன்னைக்கு அரி காமி செய்வாங்க. அந்த 4 நாளுமே வீட்டுல என்னால தூங்கவே முடியல மீஸ். லைக் யாரோ ஒரு ஆள் போல என் ரூம்ல யாரோ நிக்கிற மாதிரி, யாரோ என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அந்த 4 days ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் சாங்கி செய்யற அந்த நாள் நாங்க காலையில தான் கிளம்பி போனோம். சப்போஸ் பார்க்க போனா நானும் காடி விட்டுட்டு தொலைந்தனுக்கு போனோம். போயிட்டே இருந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ காடி நிப்பாட்டுன்னு ஒரு கட்டத்துல சொன்னாரு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும், ஏன் அந்த மாதிரி நிப்பாட்ட சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் போயிடலாம்னு சொல்லி என் மனசுக்குள்ளார சம்திங் உள்ளுக்கு என்னமோ சொல்லுது, அந்த காடி பஸ் பண்ணு, திருப்பி விடு அந்த மாதிரி சம்திங் என்னமோ எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு உள்ளுக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல. நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு டப்புன்னு நிப்பாட்டிட்டு லைக் நாங்க இப்போ தொலைந்தனுங்க அந்த பழைய தஞ்சன்தோலங் பாதையில தான் போவோம். அது கொஞ்சம் லைக் அந்த மாதிரி காடு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நாங்க போன டைம் வெளிச்சமான டைம்ல, பகல் டைம்ல தான், அந்த மாதிரி ஒரு மணி 11 அந்த மாதிரி டைம்ல தான் வீட்டுக்கிட்ட போயிட்டு நேசினாரு. நீ எதுக்கு நம்ம காடி திருப்ப பாக்குற, நார்மலா தானே போய்கிட்டு இருக்க, ஏன் நீ திருப்புற அப்படின்றாரு. அப்படி ஏன் சொன்ன எனக்கு நினைப்பே இல்லம்மா, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு நினைப்பே இல்ல அப்படின்னு. வீட்டுல போயிட்டு சரி அவங்க வருவாங்க சாங்கி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். கிச்சன்ல மீஸ் என்னோட சூத்து காலில லைக் சம்திங் காலோட அந்த பெரிய விரல்ல இருந்து நம்ம கால் மேலேயே அப்படியே ஒரு ஏறினா எப்படி இருக்கும் மீஸ், அது எனக்கு 100% அப்படியே ஃபீல் ஆச்சு மீஸ். சம்திங் என்னமோ அந்த விரல்ல இருந்து அப்படியே மேல ஏறி எனக்கு லைக் எப்படின்னா நமக்கு இன்னொரு ஆளு நம்ம உடம்புல இருக்காங்க. அப்ப நான் லைக் என்னென்னமோ பேசி இருந்திருக்கேன். ஹஸ்பண்ட் அம்மா எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆயிருக்காங்க. என்னோட என்னென்னமோ பேசிக்கிட்டு லைக்
ஏன் அந்த மாதிரி அழைச்சு பாக்காதீங்க அப்படின்னு அந்த மாதிரி சம்திங் என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிருக்கேன். கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அம்மா கிட்ட என்னை விட்டுட்டு தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் பாத்துக்குங்க, நான் போய் அந்த சாமியை பாக்குறவங்களா ஏத்திட்டு வந்துடுறேன், அது வாணி செய்யறதும் சரி இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அம்மாவும் என்ன பாத்துருக்கேன், நான் என்னென்னமோ செஞ்சிருக்கேன், எனக்கு ஞாபகமே இல்ல மிஸ், எதுவுமே எனக்கு அது ஞாபகம் இல்ல. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே எங்க அப்பா வந்து எப்படி அந்த சோஃபால படுத்திருந்தாரோ அதே மாதிரிதான் படுத்திருந்தாரு. அவர் கழுத்துல இருந்து ஜவமாலை அப்படியே போட்டு விட்டாங்களே, அது மட்டும் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு கடைசியில சாமி பார்த்து எங்க அப்பாவுக்கு சாங்கி செய்வாங்கன்னு பார்த்தா என்ன எடுத்து வந்து உட்கார வச்சுட்டாங்க, மகளை கூப்பிடுங்க அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு பார்த்தா அப்பா மேல இருந்தது, அவருக்கு உதவி செய்யறேன்னு அது என் மேல வந்து நான் வீட்டுக்கு போன அந்த அன்னைக்கு ஏறிடுச்சு. ஏன்னு அந்த கால் வகையில தான். அப்புறம் அவங்க ஐயாவை அழைச்சி வச்சு உக்காந்துட்டு நான் போய் அவங்க கிட்ட வந்து லைக் எனக்கு எப்படி நான் மிஸ் வாயில என்னமோ பேசுறேன், மனசுல வந்து வேற என்னமோ ஓடுது, என்ன வந்து ஹெல்ப் பண்ணுங்க லைக் நான் வாணி, வேற ஒரு ஆள் வாயில வேற என்னமோ ஷார்ட் பண்றாங்க, பட் உள்ளுக்கு என் மனசுல நம்ம இருப்போம்ல அது வந்து என் உள்ளார மட்டும் தான் பேசுது, ஆனா அந்த வார்த்தை வெளியில வர மாட்டுது. இப்படிதான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சாமி எல்லாம் அழைச்சிட்டு எல்லாம் இது பண்ணி ஹஸ்பண்ட் கேள்வி கேட்கறாங்க, அம்மா கேள்வி கேட்கறாங்க, என்னது எல்லாதுன்னு பார்த்தா அப்ப இது வந்து ரொம்ப நேரம் நடந்தது மிஸ். மணி ஒரு 7 கிட்ட அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க, முடிய ராத்திரி 12 கிட்ட ஆயிடுச்சு. எங்களோட வீட்டுல இத்தனை நாள் என்ன நடந்துகிட்டு இருந்தா மிஸ், என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.